உங்களுக்கு எந்த ஊர் முதல்ல எந்திங்கன்னா சேரை விட்டு எந்திக்க மாட்டேங்காரு. என்னன்னு பார்த்தா ஒரு கால் ஊனம், ஒரு கால் நொண்டி. வாவி இவனை கொண்டு போனோம்னா மெனக்கிட்டு இங்க வான்னு கூப்பிட்டு முட்டுக்கு கீழே நம்மள. அதனால அந்த மந்திரி வந்துட்டான். கிழக்க திருச்செந்தூருக்கு போனானே ஒரு மந்திரி. மாப்பிள்ளைய பார்த்தா அழகுபட்ட மாப்பிள்ளை புறங்கைய கட்டிக்கிட்டு நிக்காம பாருங்க. அவன் கடல் அழகத்தான் பார்க்கணும்னு நினைச்சு மந்திரி இவன் பக்கத்துல போனான். ஐயா வணக்கம்னா. அவன் ஏன் வணக்கம் சொல்லுதான்? ஐயா வணக்கம். இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயா வணக்கம் ஐயா. என்னன்னு பார்த்தா குரங்கைய கட்டுதான். பின்னாடி போய் பார்த்தா ஒரு கை தான் இருக்கு, ஒரு கை இல்ல. இவனை கொண்டுகிட்டு போனவன் நம்ம கைய வெட்டிடுவான்னு அவன் வந்துட்டான். சரி மேக்கப் போறானே திருவனந்தபுரத்துக்கு. அங்கேயாவது மாப்பிள்ளை அமைஞ்சுதா? ஒரு மாப்பிள்ளைய பார்த்தா அழகுபட்ட மாப்பிள்ளை, மாட்டு தரகரு. நல்ல வியாபாரத்தை முடிச்சிட்டு மத்தியானம் 2 மணி சாப்பிட போற நேரம் பார்க்க இவன் பார்த்துட்டான் மந்திரி. ஆகா என்ன அழகா இருக்காரு மாப்பிள்ளை. ஐயா உங்களை மாதிரி ஆளத்தானே தேடி எழுத கைய கொடுங்க. நான் கையெல்லாம் கொடுத்தான். உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? உங்களுக்கு எந்த ஊரு என்னன்னு கேட்டா சாப்பாடு 32 ரூபா இப்பதான் சாப்பிட போறோம். ஐயா சாப்பாட கேட்கல, உங்க பேர் என்னன்னு. 32 ரூபா அளவுலாம் கிடையாது, எவ்வளவு நாள் சாப்பிடலாம். செவிட்டு பேயல உங்களுக்கு. இன்னமும் இவ்வளவு நேரம் அவன் போட்டிருக்காம இவனுக்கு எல்லளவும் கேட்கலையா? இவனை கொள்ளிட்டு போனவனா 2 செவி அறுத்துருவானே. அவனுக்கு ஒரு காதம் கேட்கல, நமக்கு 2 காதையும் அறுத்துருவானே. இப்படி மந்திரிமார்கள் 4 பேரும் தேடி பார்த்தா மாப்பிள்ளை இருக்கான். ஆனா குறவுள்ள மாப்பிள்ளையா இருக்கு. குறவுள்ள மாப்பிள்ளையை கொண்டு வந்தா கொலமடிப்பானே என்று கம்சராஜன் இந்த 4 மந்திரிமார்களும் வீசன கையும் வெறுங்கையுமாக வந்து கமுசராஜங்கோட்டை முன்னால ஐயா கேளுங்கேளும் கமுசராஜா மந்திரிமார் சொல்லை கேளும் உமது தங்கை தேவைக்கு மாப்பிள்ளை தேடாதே இடமும் இல்லை, நாங்க போகாதே ஊரும் இல்லை. ஒரு யானை பொன்னை செலவு செய்தோம், மாப்பிள்ளையும் கிடைக்கல. 2 யானை பொன்னும் காலியாச்சு, ஏற்ற மாப்பிள்ளையும் அமையலை. 3 யானை பொன்னை செலவு செய்தோம், மாப்பிள்ளையும் கிடைக்கல. 4 யானை பொன்னை காலி செய்தோம், 4 யானை பொன்னை காலி செய்தோம், நாயகிக்கு மாப்பிள்ளையும் கிடைக்கலையே. அவடி போகாத ஊரும் இல்லை, தேடாத இடமும் இல்லை. இப்படி 1 மாத 2 மாதமா 6 நல்ல மாதமாக 6 நல்ல மாதமாக அலைந்து பார்க்கும் மாப்பிள்ளையும் கிடைக்கலையே. அலைந்து பார்க்கும் மாப்பிள்ளையும் 1 மாதம் 2 மாதம் அல்ல மன்னா 6 மாத காலமாக தேடி பார்த்தும் அழகு வாய்ந்த மாப்பிள்ளையே கிடைக்கல. அதனால உங்க தங்கை தேவைக்கு மாப்பிள்ளையே இந்த உலகத்துல இன்னும் பிறக்கவே இல்லைன்ட்டான். கம்சராஜன் பார்த்தான்டா பாவிகளா, 4 யானை வித்து 4 யானை சுமக்கும் பொன்பொருளையும் காலி செய்து என் தங்கை தேவைக்கு இந்த உலகத்துல ஒரு மாப்பிள்ளை கூட இல்லைன்னு சொல்லிட்டேன். இதுக்கா உங்களுக்கு இவ்வளவு பொண்ணும் பொருளையும் அள்ளி கொடுத்தேன். மூட்டை மூட்டையா யானை கட்டி தொங்க விட்டேன். மண்ணா நாங்க வச்சுக்கிட்டு வஞ்சகமா பண்ணுதோம். மாப்பிள்ளைய வச்சுட்டா வஞ்சகம் பண்ணுதோம். என்ன
நாங்களும் தேடாத இடமெல்லாம் தேடி அலைஞ்சு பார்த்துட்டோம், ஆமா மாப்பிள்ளை இல்ல. அவன் மட்டுக்கு எனக்கு உடனே கமுதராஜன் பார்த்தான், பூதகிதான் உதவாம போனா தேவகிக்காவது நம்ம கண்ணுள்ள போது கல்யாணம் முடிச்சு வச்சு பார்க்கலாம்னு பார்த்தா ஆமா இவளுக்கு உலகத்துல மாப்பிள்ளையே பிறக்கலன்னு சொல்றாங்களே 4 மந்திரிமார்களும். ஆமாண்ணே இவங்க சொல்வது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரிஞ்சாகணும். ரெண்டுல ஒண்ணு பார்க்கணும். இந்த 1000 மந்திரிக்கு அதிகார மந்திரி ஒருவர் உண்டு. யார் யாது? அந்த மந்திரி அழைத்தான். ஓ மந்திரி. அந்த மந்திரி வரவழைத்து இந்த மந்திரிமார்கள் சொல்வது உண்மையா பொய்யான்னா, ஓ பண்ண மந்திரி. மன்னா எல்லாம் பொதுவாக நம் தங்கை தேவகி அவள் தரத்து பிள்ளைகள் எல்லாம் பூத்து ரகுவாகி விட்டார். இருக்கா நம் தங்கை மட்டும் இன்னும் பூத்து ரகுவாகாமல் இருப்பதனால என்ன இவ சாதாரண பிள்ளை இல்ல, லேசுப்பட்ட பிள்ளை கிடையாது. தெய்வ அம்சத்தோடு பிறந்த தேவ மங்கை ஆமா இந்த தேவகி. தேவகி. அதனால என்ன இவளை நம்ம அரண்மனையில் வைக்காம சரி ஊருக்கு அருகாமையில் ஒரு கன்னிமடம் குமரி மடம் கட்டி இவளை கன்னி பெண்ணா நாம வைக்கணும். உடனே கமுதராஜன் ஆட்டம் என்று சம்மதிக்க சரி அந்த கன்னிமடம் குமரி மடம் வேலை நடக்கு. நடக்கு. அதான் இறைவனுடைய சோதனை பாருங்க. என்ன சோதனை? எது வேணும்னு நினைக்குமோ அதைத்தான் நமக்கு இறைவன் கொடுக்க மாட்டான். ஆமா எதை வேண்டாம்னு நினைக்குமோ ஆமா அதைத்தான் கடவுள் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துவான். நிறுத்துவார். ஆண்டவன் கிடைக்கும். இவன் மாப்பிள்ளை கிடைக்கும் கிடைக்கும்னு சந்தோஷத்துல இருந்தான், ஆமா மாப்பிள்ளையே இல்ல. அமையல. தங்கையும் பூத்து ரெகுவாகல. ஆமா அதுக்காக கன்னிமடம் குமரி மடம் கட்டுனா. சரி அந்த கன்னிமடம் குமரி மடம் வேலை முடியல, பூச்சுத்தான் பாக்கி இருக்கு. கெட்டட வேலை பாக்கி இருக்கு பாருங்க. அதுக்குள்ள இந்த தேவி பூத்து ரெகுவாகிட்டா. தேவையால் பூத்து ரெகுவான உடனே கமுதராஜனுக்கு சந்தோஷம். ஆமா பொறுக்க முடியல. ஏமா செல்லம்மா வளர்த்த தங்க தேவகி, ஆமாங்க இவளுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து பார்ப்போம்னு மனசுல எண்ணிக்கொண்டிருந்த கமுதராஜனுக்கு இவள் பூத்து ரெகுவான உடனே சந்தோஷம். ஆமாங்க பொறுக்க முடியல அவளுக்கு. ஏன் சந்தோஷம்? என்ன காரணம்? ஆண்களுக்கு ஒரு ஜாதகம் தான் உண்டு, சரி பெண்களுக்கு பூத்த குறிப்புன்னு ஒண்ணு பிறந்த குறிப்பு ஒண்ணுன்னு 2 ஜாதகம் உண்டு. 2 ஜாதகம் உண்டு. ஆமா என்ன? ஆமா இவ பிறந்த நேரத்துலதான் மாப்பிள்ளை கிடைக்காம போயிட்டானாலும் இவ இந்த பூத்த குறித்து இந்த நேரத்தை வச்சு நாம சீக்கிரம் ஜாதகத்தை குறிச்சு பார்த்தோம்னு சொன்னா மாப்பிள்ளை எங்க இருக்காரு எந்த தேசத்துல இருக்காரு நம்ம கண்டுபிடிச்சிடலாமே என்று கமுதராஜனை மனசுல நினைக்கும் போது அதே தருணத்தில் இந்த மகா சபையிலே நமக்கு அன்பு பாராட்டிய செல்லச்சிரிமான் அகிலமெல்லாம் பெயர் விளங்கும் நமது ஆழ்வார் குறிச்சி நன்னகரத்திலே அருள் கொடுக்கும் தெய்வமாக விளங்கும் அப்பனாகி ஆலமரத்து மாயாண்டி சுடலை மாட சுவாமியினுடைய மூத்த கோமரம் தலைமை கோமரத்தார் தெய்வத்திரு மறைந்த அழகப்பன் கோனார் அவர்கள், அவர்களுடைய மகள் கல்யாணி, அவருடைய மகன் சி சுப்பிரமணியன் அவர்கள் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் வைத்து நடத்தக்கூடிய உயர் திருவாளர் ஐயா சி சுப்பிரமணியன் அவர்கள், ஐயா அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக எங்க அப்பனாகிய ஆலமரத்து மாயாண்டி சுடலினுடைய வாசல்ல அவருடைய தங்க திருகரத்தினால் 101 ரூபாய் 101 கோடியாக அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கிறார்கள். அன்னார் அவர்கள் அன்னார் குடும்ப குலகோத்திரங்கள் வழி வழி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் மாமன் மைத்தனமார்கள் பெண் எடுத்த இடம் கொடுத்த இடம் என்று என்றைக்கும் என் தாயான பிரம்ம பீடத்தில் பிறந்த பேட்டி பிரம்மசக்தியினுடைய அருளாலும் அப்பனாகி ஆலமரத்து மாயாண்டி சுடலையினுடைய கிருபையினாலும் அப்பனாகி சத்ராதி முண்ட சுவாமி எங்க சின்னத்தம்பி சுவாமியினுடைய அருளாலும் அன்னார் குடும்ப குலகோத்திரங்கள் வழி வழி வம்சங்கள் எல்லாம் என்று என்றைக்கும் எங்க அப்பனுடைய ஐயன் வாசலை போல கல்யாண வாசலாக அன்னார்கள் வாழ்க வளர்க என்று ஐயனை பிரார்த்தித்து அப்படியாக இருக்கும் தருணத்தில் 1000 ஜோதிடர்கள் இருக்கிறார்களே கரூர்மாம்பட்டணத்தில், அந்த ஜோதிடர்களை வரவழைக்க வேண்டும் என்று கமுதராஜன் மந்திரியிடம் சொல்ல, ஐயா ஒத்த நல்ல முரசடி நல்ல முரசடி ஊரில் உள்ள ஜோதிடரை வரவழைத்தா முரசு சத்தங்காதில் கேட்டு ஊரில் உள்ள ஜோதிடர்கள் வருவார்களாம்.
எல்லை நல்ல குடமதியில எறும்பு வந்து சொல்றதை போல் தண்ணீர் நல்ல கரையதியில அங்க தவளை வந்து சொல்றதை போல் எண்ணற்ற ஆட்களெல்லாம் ஏராளமாய் கூடுகிறார். அப்படி 1000 ஜோதிடரில் 999 ஜோதிடர்கள் கருவுருமாம்பட்டணத்தில் அந்த கமுசராஜன் கோட்டை முன்னால் அந்த ஆலமரல்ல விருச்சேகத்தில் ஐயனே விருச்சேகத்தில் அனைவர்களும் கலந்து கூடி அங்கே பேசுகிறார். விருச்சேகத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல 1000 ஜோதிடர்கள் உண்டு கருவுருமாம்பட்டணத்தில். இவன் பறையோசை அடித்தவுடனே 999 ஜோதிடர்களும் ஓடி வராங்க. கமுதராஜன் கோட்டை முன்னால் பெரிய ஆலமர விருச்சகம். அந்த 999 ஒரு ஜோதிடர்களும் கலந்து கூடி பேசினாங்க. ஐயா யோ ஜோதிடர, நாமளெல்லாம் ஒன்று கூடி கமுதராஜன் கோட்டையிலே தேவகிக்கு ஜாதகம் பார்க்க வந்திருக்கோம். நீ ஒன்ன சொல்லி நான் ஒன்ன சொல்லி அவன் ஒன்ன சொல்லி இவன் ஒன்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம். வந்திருக்கும் ஜோதிடரை யாரையும் உயிரோடு அனுப்ப மாட்டான். அதனால நம்ம சொல்லுதை கேளுங்க. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு ஒரு பழமொழி இருக்கு. அதனால எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. கமுசராஜன் தங்கை தேவகி செவ்வாயில பூத்திருக்கா. செவ்வாய் வருவாய், அதனால் உலகத்தில் மாப்பிள்ளையே கிடையாது கிடையாதுன்னு ஒண்ணு போல சொல்லிடணும், பாத்துக்கோங்க. சரி. ஓ கண்ணன் ஜோசியரே. அப்படியா? நிக்க மாட்டுக்கா? ஐயா மிஷின் வாங்கி கொடுத்துருக்கலாம். அதையும் பேக்கில் வச்சுட்டு வந்துட்டாவளா? அப்படியா? சரி, அது வாட்டில் பேக்கில் இருக்கட்டும். ஐயா என்று 999 ஜோதிடர்களும் கலந்து கூடி பேசி கமுதிராஜன் கோட்டையில வந்து ஒண்ணு போல பொய்ய சொல்லிட்டாங்க. தேவகி செவ்வாயில பூத்திருக்கா, செவ்வாய் வருவாய், உலகத்துல மாப்பிள்ளையே கிடையாது கிடையாது கிடையாதுன்னு 999 ஜோதிடர்களும் பொய்ய சொல்லி போஜனத்தை வாங்கிட்டு அவங்க வீட்டை பார்க்க போயிட்டாங்க. அதுல ஒரு ஆள் பாக்கி, அவர்தான் சுப்புக்குட்டி ஜோதிடர். 60க்கு 60 கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. மாலை பார்த்து நறுனத்துல தான் பரியோஜ சத்தம் கேக்கு. உடனே மாலையை மாத்தினார். பறந்து பாஞ்சு ஓடி வாரார். வந்து ஜாதகத்தை எடுத்து பார்த்தார். இவங்க 999 பேரும் சொல்லிட்டு போனது இவருக்கு தெரியுமா? தெரியாது. ஜாதகத்தை எடுத்து உண்மையை ஒளியாமல் சொன்னார் இந்த சுப்புக்குட்டி ஜோதிடர். 27 நட்சத்திரம் 12 ராசி அத்தனை கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து உள்ளத உள்ளபடி சொல்ல. என்ன சொல்லார்? ஐயா கேளு கேளு கமுசராஜா, கிழவனோட சொல்லை கேள், நீ அஞ்ச வேண்டாம், ஆறாத துயர வேண்டாம். உனது தங்கை தேவகியா ஆளான நட்சத்திரம், ஆளான நட்சத்திரம், ரொம்ப அழகான நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம், புகழான நட்சத்திரம், அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம், உனக்கு ஆறாத உனது தங்கை தேவகிக்கு சொந்தமான மாப்பிள்ளைதான். மூரை மாப்பிள்ளையும் வந்துடுவார். இன்னும் 17 நாளுக்குள்ள பக்காவும் வந்துடுவார். 21ஆம் நாளையில தேவகி பெண்கொடிக்கு கருவுருமாம்பட்டணத்தில் நீ திருப்பூட்டி பார்த்திடலாம் என்று ஜோதிடரும் சொன்ன போது, சுப்புக்குட்டி ஜோதிடரும் சொன்ன போது இல்ல கமுசராஜை அது சொல்வார். அவடி உள்ளதை உள்ளபடி ஒளியாமல் சொன்ன போது
கண்டான கமுசராஜ கடுங்கோ அவன் கொண்டல்லவோ உறவாட கையிலெடுத்து உறவாட கையிலெடுத்து ஓடுதல வீச போறா ஓடுதல வீச போற ஏ மன்னா நில்லுங்க 999 ஜோதிடரும் மாப்பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த சுப்புக்குட்டி ஜோதிடர் ஒரு ஆளுதான் மாப்பிள்ளை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் மாத கணக்கோ வருட கணக்கோ சொல்லல, 17 நாளுக்குள்ள கண்டிப்பா சொந்த மாப்பிள்ளை முறை மாப்பிள்ளை வருவார்னு சொல்லியிருக்காரு. அதனால 17 நாள் வரைக்கும் இந்த ஜோதிடரை நாம பத்திரமா வச்சிருப்போம். மாப்பிள்ளை வந்துட்டான்னு சொன்னா வெளியில விட்டுருவோம். இல்லன்னு சொன்னா நீங்க நினைச்ச மாதிரி இவனை என்ன இந்த உறவாளுக்கு இறையாக்கிடுவோம். ஒரே வெட்டு 2 துண்டு. இந்த சுப்புக்குட்டி ஜோதிடர் காடு வாங்கு வீடு போவாங்க. அப்பேற்பட்ட மனுஷனை கொண்டு போய் பாதாள சிறையில கொண்டு போய் 21 விலங்கு ஊட்டி அடைச்சு வச்சிருக்க. கை விலங்கு, கால் விலங்கு, மார் விலங்கு, மடி விலங்கு, தோல் விலங்கு, தொடை விலங்கு 91 விலங்கு ஊட்டி விஷச்சந்துகள் அத்தனையும் பிடித்தடைத்து சிறைச்சாலையில் அடைச்சு வச்சிருக்கான். இவர் ஆண்டவனை நினைக்கார், இறைவா உண்மைக்கு காலம் இல்லாம போச்ச உள்ளதுதானே சொல்ல எனக்கு இப்பேற்பட்ட தண்டனை என்று இறைவனை நினைத்து ஒவ்வொரு கல்லா எடுத்து வைக்கார். ஒவ்வொரு நாளையும் அப்படி எண்ணுதார். அப்படி 1 2 3 4 5 ஒவ்வொரு நாளா எண்ணும் போது இவர் சொன்னதை போல தேவைக்கு மாப்பிள்ளை எங்க பிறந்திருக்காரு தெரியுமா? ஐயா பட்டணமா 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 பட்டேனம்மா சூரசேன பட்டணமா பட்டேனம்மா அந்த சூரசேன பட்டணத்தில் பட்டணத்தில் சுதேசன மன்னருக்கும் மன்னரிக்கும் மனைவி சூராந்தேவி பெண்கோடிக்கும் பெண்கோடிக்கும் ஐயா வரமிருந்து பிறந்த மகன் பிறந்த மகன் வரமிருந்து பிறந்த மகன் வசுதேவனான வந்தான் வசுதேவனான வந்தான் அவடி வசுதேவன் ஆனவே வளர்ந்து வரும் நாளை 5வது வயததி பெற்ற தாயவளும் இறந்து போனான். பிறகு தந்தையவர் வளர்த்துவார். அவனுக்கு 10 நல்ல வயதாட்டு தந்தையும் ஆண்டு போனார். தாய் தகப்ப இறந்த பின்னால் வீட்டு வேலைக்காரி வளர்த்துவார். அவனுக்கு 15 வயதாச்சு வீட்டு வேலைக்காரி இறந்து பிறகு குதிரப்பாக வளர்த்துவாரா. 20 வயதாச்சு குதிரப்பாக வாழ்ந்துவோம். நமக்கு அக்கம் இல்ல பக்கம் இல்ல ஐயா தரிப்பார் யாரும் இல்லை என்று சத்தா நல்ல சமுத்திரத்தில் வசுதேவன் உயிரை வாக்க எண்ணும் போது அந்த கடலரசன் கடல் ராணியும் இவன பிள்ளையாக வளர்க்கும் போது 21 வயதாச்சு அவர்கள் 2 பேரும் ஆண்டு போனார். இனிமேல் ஒரு கணம் நாம உயிரோடு இருக்கலாமா? ஒரு மனிதன் வாழணுமானா தாய் இருக்கணும், தகப்ப இருக்கணும், அண்ணன் தம்பி சொக்காரன் ஜோகக்காரன். வேற வழி இல்லைனாலும் கஞ்சிக்கு வழி இல்லைனாலும் கச்சகட்டவாது 4 பேர் வேணும். ஒருத்தனை அடிக்காமனு சொன்னா படுவா ராஜ்கள் அவனை யாரு நினைச்சல கைய வச்ச அவன் தோலிய உரிச்சிருவோம்னு சொல்றதுக்கு 2 பேர் வேணும். இருந்தா தான் அவன் மனுஷனா வாழ்றதுக்கே அர்த்தம். என்ன ஆமா தெருவுல போற நாய கள்ளக்குண்டி எரிஞ்சு அடிச்ச மாதிரி என்ன
கேட்கறதுக்கு ஆள் இல்லாம மனுஷனா வாழ்ந்து என்ன செய்ய? என்ன செய்ய? அதை போல வசுதேவன் பார்த்தா நமக்கு தாயும் இல்ல, தகப்பனும் இல்ல, அண்ணன் தம்பி சொக்கார மாமன் மச்சாமனு யாருமே இல்ல. நம்மளை வளர்த்த இனம்பெயர்கள் அத்தனை பேரும் இறந்து வந்து போறாங்க. இனிமேல் நாம் உயிரோடு இருக்கலாமா என்று உறவாள கையில் எடுத்து உயிரை வாக்கி நினைக்கும் போது ஆகாயத்திலிருந்து அசரீர் வாக்கு, எப்பா வசுதேவா, நீ சாக பிறந்தவன் அல்லடா, வாழ பிறந்தவன். உனக்கென்று ஒரு நாடு, உனக்கென்று ஒரு மக்கள், உன்னை மாலையிட வேண்டும் என்று உன் தாய்மாமன் மகள் தேவகி உனக்காக காத்திருக்காள். எங்க காத்திருக்கா? கரூர் மாம்பட்டணம். கரூர் மாம்பட்டணம் எங்க இருக்கிறது? இங்கிருந்து 7 கடலுக்கு அப்பால இருக்கு. நீ விடிய காலைக்குள் கரூர் மாம்பட்டணம் செல்லையானால் 2 விஷயம் உன்னால் நடக்கும். ஒண்ணு, நீ வருவன்னு சொன்னாரே சுப்புக்குட்டி சுவாதிரியர், அவரை கொண்டு போய் அங்க 21 விலங்கு பூட்டி அடைச்சு வச்சிருக்கு. இன்னொன்னு, உனக்கு மாலையிட காத்திருக்கும் தேவகின்னா, இறைவா 7 கடலையும் தாண்டி நான் என்னைக்கு கரூர்வாம் பட்டணம் போய் என்னைக்கு மாலை இட்டு மனம் முடிக்க என்று இறைவனை வேண்டும் போது ஆண்டவருடைய அருளால வாயு பகவானை வரவழைத்து சூறாவளி காற்றை போல வசுதேவனை சுழட்டி கொண்டு வந்து அந்த கரூர் மாம்பட்டணத்தில் கோட்டை முன்னால் நிறுத்தும் போது காவலர்கள் கண்ணால் கண்டு கள்வன் என்றும் திருடன் என்றும் கைவிடியா பிடித்து வந்து கமசராஜன் முன்னாலே வசுதேவனை நிறுத்தும் போது கமுசமுடி ராஜமல்ல யார் எடுத்து பார்க்க இப்பேற்பட்ட அழகனைத்தான் இதுவரைக்கும் பார்க்கலை இல்லை. ஐயாவே மானிடரே, உனக்கு எந்த ஊரு எந்த நாடு, எங்கிருந்து எங்கே வந்து உன் தாய் வேரை சொல்லடவா, உன் தந்தை வேரை சொல்லுவா, தந்தை வேற உனக்கு அக்கம் உண்டோ பக்கம் உண்டோ, பக்கம் உண்டோ, ஆதரிப்பார் யாரும் உண்டோ, யாரும் உண்டோ, பக்கம் ஒரு உனக்கு துணையும் உண்டோ, துணையும் உண்டோ, உன்னை பாதுகாப்பார் யாரும் உண்டோ, நீ வந்ததொரு விவரம் எல்லாம் விவரம் ஐயா விவரம் எல்லாம் விவரம் உன் வாய் திறந்து சொல்லேடா விவரம் எல்லி இல்ல கமசராஜனானவன் வசுதேவனை கண்ணால் கண்டு ஒரு நிமிடம் மெய்மறந்து போய் நான் வசுதேவன் அழகு லேசுபட்ட அழகு இல்ல, என்ன அழகு, ஆமாங்க, ஆணுக்கு ஆணே ஆசைப்படும் அழகு அந்த வசுதேவன். என்ன இந்த வசுதேவனுடைய திருவழகை கண்டவுடனே கமசராஜன் மனதில் நினைத்தான், 4 மந்திரிமார்களும் 6 மாசமா தேடி அலைந்து 4 ஆணை வித்து 4 ஆணை சுமக்கும் பொன்பொருளையும் காலி செய்து தங்கை தேவைக்கு உலகத்துல மாப்பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டானே. ஆனா இப்பேற்பட்ட ஒரு மனிதன் உலகத்துல இருந்திருக்கதானே செய்தான். மந்திரிமார் 4 பேரும் நல்லா இருந்து தின்னுட்டு உலகத்துல மாப்பிள்ளையே இல்லைன்ற பொய்ய சொல்லிட்டானே. 4 பேரும் எப்படி வந்திருக்கான்னு பாருங்க என்று கமசராஜன் வசுதேவனை கண்ணால கண்டு, ஐயா உன் ஊர் என்ன, பேர் என்ன, உன் தாய் பெயர் என்ன, தந்தை பெயர் என்னன்னா இத காதல் கேட்ட வசுதேவன் பார்த்தான், நான் பிறந்தது சூரதேசன பட்டணம், சரி, சுதேசன மன்னருக்கும் ஜூராந்தேவி பெண்குடிக்கும் வரமிருந்து பிறந்த மகன், என் பெயரோ வசுதேவன். வசுதேவன் எனக்கு தாயும் இல்லை, தகப்பன் இல்லை, தற்காக்க ஒருவர் இல்லை, அண்ணன் தம்பி யாரும் இல்லை, ஆதரிக்க ஒருவரும் இல்லை. இல்லை, என் தாய்மாமன் பெற்ற மகளாகிய தேவகியை திருப்பூட்ட தேடி வந்தேன் மாப்பிள்ளை அண்ணா.
நீ சொன்னாம் பாருங்க, என்ன பல நழுவி பால்ல விழுந்த மாதிரி இல்ல கமதராஜன் எதிர்பார்த்த விஷயம் ஆ, வசுதேவன் வாயிலே வருது. ஆமா இந்த வார்த்தை வருது. தேவைக்கு இல்ல மாப்பிள்ளை கிடைச்சா நல்லா இருக்குமேனு மனசுல நினைச்சாங்க கமதராஜன். ஆமா அதை போல வசுதேவனை சொல்லுதான், என் தாய் மாமன் பெற்ற மகள் தேவகி திருப்பூட்ட தேடி வந்தேன் மாப்பிள்ளை. ஆமா ஐயா. என்னன்னா இந்த கமதராஜனுக்கு வசுதேவன் அத்தை மகன். அத்தை மகன் எப்படி? முன்னொரு காலத்துல சரி உக்கிரசேன மன்னன் கூட பிறந்தவன் இந்த சூராந்தேவி உள்ளூருக்குள்ள பக்கத்துல கட்டி கொடுத்தோம்னா பொதுக்குன்னு வருவா. ஆமா பொண்ணும் பொருள் கேப்பாலும் கொடுத்து முடியாதே. அதனால 7 கடலுக்கு அந்தப்புறம் கொண்டு போய் தங்கையை கட்டி கொடுத்துட்டான். ஆமா கண்ணுக்கு தீவுல கொண்டு தள்ளிட்டான். ஏ அப்பா கல்யாணம் முடிச்சதுதான் தோஷம், அவங்களும் இங்க வரல இவங்களும் அங்க போகல. ஆமா பசங்க இப்பமும் பாருங்க, என்ன ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது பிள்ளைகளை கையோட கூட்டிட்டு போய் இது பெரியப்பா சித்தப்பா மாமா மச்சான் அத்தான் அண்ணன் தம்பின்னு உறவு முறை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாத்தான் இது யார் என்னாருன்னு தெரியும், சொந்த யாருன்னு தெரியும். பிள்ளைக்கு தெரியும். அப்படி சொல்லி கொடுக்காம பிள்ளைகளை வளர்த்துட்டோம்னு செய்யுங்க, என்னவா சொந்த வந்த யாருன்னு தெரியுமா பிள்ளைகளுக்கு? தெரியாதுல்ல. அதே மாதிரிதான் இந்த கமதராஜனும் வசுதேவனும் கெட்டி கொடுத்ததுதான் தோஷமே தவிர அதுக்கு பிறகு இவங்களும் அங்க போல அவங்களும் இங்க வரல, உறவு முறை யாருன்னே தெரியாம போச்சு. ஆக வசுதேவன் சொல்ல போது பார்த்தால் இந்த கமதராஜன் நாளை எண்ணி பார்த்தா கரெக்டா 17வது நாள். ஆகா சுப்புக்குட்டி சோதிடர் சொன்னதை போல 17வது நாள் சொந்தமான மாப்பிள்ள வருவார்னு சொன்னாரு. அதே மாதிரி மாப்பிள்ள வந்துட்டானே. உண்மையை சொன்னவனெல்லாம் கொண்டு போய் நாம சிறைச்சாலையில் அடைச்சிட்டோம். யோ மந்திரி இங்க வாரோம், நான் சொன்னோம்னு சொல்லி மேளத்தோடு தாளத்தோடு மாலை மரியாதையோடு மஞ்சளையை பூசி சுப்புக்குட்டி சுவாதிடரை நம்ம சபா மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வரோம்னா என்ன இந்த மந்திரிமார்கள் எல்லாம் பொடைசூழ மேல தாளத்தோடு வராங்க. அப்படி வரும்போது என்னய்யா இந்த சிறைச்சாலையில் இருந்தார சுப்புக்குட்டி சுவாதிடருக்கு அங்க மேல சத்தம் கேட்கும் போது ஆமோ ஆமையா நீ எல்லாம் பதறுதையா சொல்லி சொல்லையா கொட்டு சத்தம் கேட்கும் போது கொட்டு சத்தம் கேட்கும் போது போது அவருக்கு குடல் எல்லாம் பதறுதையா. அப்படி மேளத்தோடு தாளத்தோடு இந்த மந்திரிமார் வார நேரம் சிறைச்சாலையில் இருந்தவர் அந்த சுப்புக்குட்டி சுவாதிடர் இன்னைக்கு 17 நாளாச்ச மாப்பிள்ளை வந்தானோ வரவில்லையோ, மாப்பிள்ளை வராவிட்டா ஏ வாவி ஓடுதல வீசுவானே என்று கை பதறி கால் பதறி சுப்புக்குட்டி சுவாதிடரும் இருக்கும் போது ஐயா வந்ததொரு மந்திரிமா அந்த சிறைச்சாலைய தான் திறந்து ஒரு கூடம் தண்ணீரத்தான் ஒரு கூடம் தண்ணீரைத்தான் உச்சந்தலையலில ஊத்துதானே ஒரு கூடம் தண்ணீரைத்தான் சுவாதிடர் உச்சந்தலையில் ஊத்துனாரு வாருங்க, கை காலெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடுது. கிடு 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 நாடு. இவருக்கு ஏற்கனவே காடு வாவாங்க வீடு போவோங்க கட்டை எனக்கு உனக்கு அடிப்படி சண்டை போட்டு இப்ப ஏற்பட்ட மனுஷனுக்கு ஒரு குடம் தண்ணீரை கொண்டாந்து ஊத்தி எத்தி நிறைய மஞ்சனைய பூசி கழுத்து நிறைய மாலை அள்ளி போட்டாங்க வாருங்க. இவர் மனசுல நினைச்சிட்டார் இன்னைக்கு நம்மள கொல்லத்தான் போ அப்படின்னு இவர் மேல தாளத்தோட கூட்டிட்டு வராங்க. நினைப்பெல்லாம் எங்க போகுது? ஊரம்மன் கோயில்ல காளியம்மன் கோயில்ல ஒரு செங்கடாய் வளர்த்து நல்லா பூசி கழுத்து நிறைய மாலை போட்டு நெரசம்பு தண்ணி ஊத்தும் போது இந்த கடா லேசா உதரும் பாருங்க, கரிச்சுன்னு ஒரு வெட்டு அது மாதிரி இன்னைக்கு நம்மள கொல்லத்தான் போறோம் அப்படின்னு கால் வதறி கை வதறி வாராரு சுப்பு குடிச்சு. அவன் கமதராஜன் பார்த்தா ஓ சோதிடரே வாரும் வாரு உட்காரும்னா இருக்கட்டும் மாப்பிள்ள வந்தது அவனுக்கு தெரியாத ஜோதிடருக்கு. அப்ப அதுக்கு பிறகு கமதராஜன் சொன்னா உன்னை போல் ஜோதிடன் உலகத்துல யாருப்பா இருக்கா?
999 பேரும் பொய்ய சொல்லிட்டு அவன் பொன்பொருளை வாங்கிட்டு போயிட்டான். யாராவது அழிச்சு போட்டாங்க. உண்மையை சொன்னேன், உன்னைய கொண்டு போய் நாம சிறைச்சாலையில் அடைச்சிட்டேனப்பா. பாப்பு நீ சொன்னதை போல் 17வது நாள் சொந்தமான மாப்பிள்ளை எங்க அத்தை மகன் வசியம் வந்துட்டான். ரத்தினா ஆமா அதனால என்ன உண்மையை சொன்னதனால் நீதான் இன்றைய நாள் முதலாக எனக்கு ஆசான சோதிடர். மா அது மட்டுமல்ல, என்ன என் தங்கைக்கும் வசியவனுக்கும் நீதான் முகூர்த்தப்பட்டோலே குறிச்சு தரணும். ஏடி அதுக்கு என்ன முன்னா பேச குறிச்சிடுறேன். என்ன ஆமா. வந்துடுது. உடனே உட்கார்ந்தா எடுத்தான், நீ கையில் எடுத்தான், ஆமா சாமி. குறித்தான் முகூர்த்த ஓலே. குறிச்சிட்டேன். நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல வெள்ளிக்கிழமை அதிகால வேளையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வசுதேவனுக்கும் தேவகிக்கும் திரு கல்யாணம் என்று முகூர்த்த பட்டோலை குறித்து கொடுக்க சந்தவங்குளம் கொண்ட கமுதராஜம் பொண்ணும் பொருளையும் அள்ளி கொடுத்தான். தாமல் நிறைய அள்ளி கொடுத்தா வாங்கிட்டு ஓடி வாரார் சுப்புக்குட்டி ஜோதிடர். ஆட்சியை கண்டாரு, சந்தோஷம். ஆட்சி ஐயர் அப்படி இருக்காங்க. ஒரு வெடியை போட்டாரு. முகூர்த்த பட்டோலை குறிச்சு கொடுத்தானே. அம்மா 56 தேசத்துக்கும் அழைப்பு கொடுக்கணுமே. அம்மா பத்திரிக்கை அடிக்கும். இந்த 56 தேசத்து ராஜாக்களுக்கும் ஆமையா என்ன அழைப்பு கொடுக்கான் தெரியுமா? ஐயா கல்யாணத்துக்கு வாரவர்கள் வாரவர்கள் கையில வெத்தல வாக்கோட வந்திடுங்கோ வந்திடுங்கோ ஆவாரவர்கள் ஐயா பட்டண பிரவேசம் முன்னாலே முன்னாலே அங்க பந்தி போஜனம் பின்னாலே பின்னாலே முன்னாலே பின்னாலே கல்யாணத்துக்கு வாரவங்க கையில வெத்தலை பாக்கோட வந்துடணும். நல்லா இருக்கியா? கல்யாணத்துக்கு எதுக்கு வருவா? இங்க வந்து ஆலமரத்து சொல்ல கோயில்ல கேட்ட மாதிரி என்ன என்னாச்சு, என்ன கொஞ்சம் வெத்தலை தாங்க, பாக்குதாங்க. கொஞ்சம் கருப்பட்டி தாங்க, ஆமா. கொஞ்சம் காப்பி தாங்கன்னு வந்து இங்க கேட்க மாதிரி ஆ, அங்க கம்சராஜன் கோட்டையில வந்து கேட்கக்கூடாது. ஆமாங்க. 56 தேசத்து ராஜாக்களை எழுதிட்டான் போல. வாழ வசமாச்சி இருக்கிட்டான். என்ன இருந்தாலும் இவன் கஞ்சத்தனை நமக்கு தெரியுதாயா ஐயா? இருந்தாலும் கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுத்ததுனால கண்டிப்பா போகணுமே. 56 ராஜாக்கள் வந்திருக்காங்க. சரி. குறித்த முகூர்த்தத்துல வசுதேவன் ஆ, தேவகியால் திரு கழுத்திலே திரு மாங்கல்யத்தை சூட்டினான். ஆமா. அம்மி மிதிக்கல அருந்ததி வாக்கல தங்க ரதத்தை கொண்டு வந்தான். சரி. வசுதேவனின் தேவையை அமர வைத்து பட்டண பிரவேசம் சுத்தி வராங்க. சரி. சுதாங்க. அப்படி 56 தேசமும் சுத்தி வரும்போது ஒரு மாமர சோலைக்குள்ளே வருகிறது தங்க ரதம். ஆமா. அந்த மாமர சோலைக்குள்ளே ஒரு மாமரத்தில் ஒரே ஒரு மாங்கனி இருக்க கண்டா தேவகி. அதுலயே ஒரே ஒரு மாங்கனி இருக்கு அதுல. 12 வருடத்துக்கு ஒரு பூ பூத்து காயாகி கனியாகும். சரி. அந்த மாங்கனி யார் விழிட்டார்களோ சாகாத வரம் பெறக்கூடிய கனி அந்த கனியா. பசியா போல. அதுக்காக துருவாசக முனிவர் 12 வருடம் தவம் இருந்து நிச்சய கழித்து அப்பொழுதாங்க சென்றிருக்கார். குளிக்குது. அந்த நேரம் பார்க்க தேவகி இந்த மாங்கனியை கண்டுட்டா. நிழல்ல நின்னுட்டா. அண்ணா எனக்கு இந்த மாங்கனி வேணும்னா. எல்லாம் சுட்டு விட்டு வாங்கி கொடுக்க போறா. தங்க மேல அவ்வளவு பாசம் உள்ளவன் இந்த கம்சராஜன். அப்பா. தங்கை என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஆமாங்க. உனக்கு மாங்கனி தானமா வேணும்னா பரிசுதாரம்னா மாங்கனியை பறித்து உறவாளை எடுத்து 8 துண்டுகளாக வகுந்து தங்கைக்கு கொடுத்தான். சரி. அப்படி ஒவ்வொரு துண்டுகளாக புசித்து கொண்டிருக்கும் போது துருவாசக முனிவர் வந்துட்டார். அட பாவி, எனக்கு கிடைக்க வேண்டிய மாங்கனி உன் தங்கைக்கு 8 துண்டுகளாக வகுந்து கொடுத்ததினால் 8 துண்டுகளும் 8 பிள்ளைகளாக பிறக்க கடவுள். அதிலும் 8வது பிள்ளை ஆண் பிள்ளை பிறந்து உன்னை திட்டமோடு கருவறுப்பான் போ என்று சாபத்தை கொடுத்து மாயமாக மறைந்தார். ஆமாங்க. அது வரைக்கும் தங்கை மேல அதிக பாசமா இருந்த பாவி கம்சராஜன் ஆச்சி. இந்த தங்கை வயிற்றில் பிறக்கும் பிள்ளை 8வது பிள்ளையால் அழிவென்று தெரிந்தவுடனே தங்கையே தலையறுக்க போறான். அப்பா. ஆமா. தலைமுடியை சுருட்டி பிடித்து தங்கையினுடைய தலையறுக்க போகும்போது மந்திரி தடுத்தான். மன்னா கொஞ்சம் பொறுங்க. இதனால் இதுவரைக்கும் தங்கை மார்மேலும் தோல் மேலும் மடிமேலும் போட்டு வளர்த்த தங்கையை தலையறுக்கலாமா?
இவளால் உங்களுக்கு அழிவில்லையே. ஆமா இவள் வயிற்றில் பிறக்கும் பிள்ளை, அதுவும் 8வது பிள்ளையால் தானே அழிவு. ஆமா இருக்கு இவங்களுக்கு. அதுக்கு ஏன் இவளை கொல்லணும்? மனக்குளத்து மனக்குளம் வரலாமா? கணவனையும் மனைவியும் தனித்தனியாக பிரித்து விட்டோமானால் இந்த உலகத்தில் குழந்தை பிறக்க போறதில்லை, உங்களுக்கு அழிவும் வரப்போறதில்லை. ஆமாங்க. உடனே வசுதேவனை ஒரு சிறைச்சாலையிலும் தேவகியை ஒரு சிறைச்சாலையிலும் அடைத்து வைத்திருக்க தேவகி அழுது புலம்ப, ஆண்டவா இறைவா பகவானே, பரம்பொருளே, நீங்களெல்லாம் கணவனும் மனைவியுமாக சந்தோஷமாக இருக்க தெய்வமே, இந்த பாதவத்தி தேவகி நான் என்ன அநியாய பாவத்தை செய்தேனோ? மாலையிட்ட தோஷமே தவிர மன்னன் மறுமுகத்தை நான் பார்க்கலையே. ஆமா மன்னா, தாலி கட்டிய தோஷமே தவிர தன் கணவன் முகத்தை நான் பார்க்கலையே இறைவா தெய்வமே என்று அழுது புலம்பினார். ஆமா உடனே ஆண்டவனுடைய அருளினால் வாயு பகவானை வரவழைத்து சரி இந்த வசுதேவனை கொண்டு வந்து தேவகி முன்னால நிறுத்தினாங்க. ஆமா சப்புனு கணவனை கண்டா பாருங்கோ, கணவனுக்கு ஒருவேளை சாதம் கூட நம்ம கையால பரிமாறலையே இறைவா, நான் பத்தினி என்பது உண்மையானால் நினைத்த பதார்த்தங்கள் அத்தனை என் கண் முன்னால் வர வேண்டும் என்று நினைத்தேன். தலவாழை இலையில் 21 வகை கூட்டு கறியோடு சம்பாரிச்சு சாதம் சாப்பாடு. சாமி உட்காருங்கண்ணா, சாப்பிட உட்கார்ந்து ஒரு உருண்டை சாப்பிட்டாரு பாருங்க வசுதேவன். அதுக்குள்ள இன்னைக்கும் பாருங்க உக்கல் எடுத்தா தான் தண்ணி தருவா, அது வரைக்கும் தண்ணி தர மாட்டான். அப்ப பார்த்தா எடி தண்ணி கொண்டு வரனா, தண்ணி எடுக்க போயிருக்கார் தேவகி. அதுக்குள்ள 3:45 நாளைக்கு 1.5 மணி நேரம் முடிஞ்சு வச்சு வசுதேவனை கொண்டு போய் இருந்த இடத்துல வச்சுட்டாங்க. தேவகி தண்ணி எடுத்துட்டு வந்தா கணவனை காங்கல, கணவன் வைத்த சாப்பாடு மாத்திரம் மிச்சம் இருக்கு. அந்த காலத்துல தாலி கட்டிய கணவன் சாப்பாடு எப்பண்டா மிச்சம் வைப்பாருன்னு எச்சி சோத்து காத்து கிடந்தவங்க அந்த காலம். அதனால எத்தான் சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்கன்னு அள்ளி அள்ளி வைப்பாளாம் சாப்பாட. எதுக்கு? அப்பதான் சாப்பிட்டுட்டு அத்தான் மிச்சம் போடுவாரு, அதை சாப்பிட்டா ருசியா இருக்கும்னு அந்த காலத்துல. இப்ப போதுமா பாதுமாவே மிச்சம் கிச்சம் போட தொலைச்சினா மனுஷன் திங்க முடியுமா? என்ன நீங்க கொஞ்சம் வரத்தா வாரீரு, அதனால இப்ப உள்ள தாய்மார்களை குறை சொல்ல முடியாது, அவங்களும் கவனிக்கத்தான் நினைக்காங்க. நீங்க ஒழுங்கா இருக்கணும்ல. இலையில சாப்பாட்டை வச்சா தரைய தடவுதாம்யா போத. அத மாதிரி இந்த கணவன் வைத்த சாதத்தை அருந்தினாள் தேவகி. அந்த மாதம் குழி மறந்தான், அதிலே குழி சூழ 3 மாத கர்ப்பமாக இந்த தேவகியால் இருக்கும் போது காவலுக்கு இருந்தாள் தாய்க்கிழவியானவள். அவன் நாடி பிடித்து பார்க்கும் போது இவள் கர்ப்பமாக இருக்காள் என்று தாய்க்கிழவி அவள் தான் அறிந்து கமுசராஜனிடம் சொல்ல வாரா. கேளு கேளு கமுசராஜா, வடக்க நல்ல வடநாடு, அந்த வடநாடு தேசத்தில எருமையல்லோர் ஜாதி உண்டு. பருவகாலம் வந்துதான் வைக்க போறதில உரசுமடா, உரசியதோர் 10 மாதம் அது ஜோக்கான கன்று ஓடும். கேளு கேளு கமுசராஜா, பந்தி என்றோர் ஜாதி உண்டு, அதுக்கு பருவகாலம் வந்துதானா சபதி கண்டா பிறழும் மேடா. அப்படி பிறந்ததோர் 6 மாதம் பந்தி பல குட்டி போட்டிடுமே. அவடி கோழி என்றோர் ஜாதி உண்டு, அதற்கு பருவகாலம் வந்துதான் குப்பைய கிளறும் மேடா, ரெக்கைக்குள்ள இடுக்கும் மேடா. அவடி இடுக்கியே 20 அங்க இட்டிடுமே கோழி முட்டை. பங்குனி சித்திர மாதத்தில் சிறந்த காத்து வீசும் போது அத்தியும் புலாவதும் தான் கொப்புல காய் காய்த்து தொங்கும் மேடா. அது போல கமுசராஜா கல்லறைக்குள் இருந்தவதா உனது தங்க தேவகியா
ஐயா 3 மாத கர்ப்பமான அவர் 3 மாத கர்ப்பமானார். ஏ கிழவி என்ன என்ன அவ 3 மாத கர்ப்பமா இருக்கான்னு சொல்லுதுக்கா உன்னை நான் காவலுக்கு வச்சேன். இவ்வளவு தூரம் சங்கடப்பட்டு இருக்க அவ இறந்து வாழ்ந்து போனான்னு சொல்லி சந்தோஷப்படுவோம்னா எவ்வளவு சந்தோஷப்படுவேன். நானும் எவ்வளவோ காவல இருந்து பார்த்தேன், எப்படி கர்ப்பமானானே தெரியலையே. நான் என் கண்ணை மறைச்சிட்டேன். கருவளிக்க கருமருந்து கொடுத்து பார்த்தா கரு கலையில நாளுக்கு நாள் வளருது. ஆமா உருவாக்கி மண்ணா என்ன எப்படி ஆனாலும் பிள்ளை பிறக்கும் பிள்ளையை கொண்டு வந்து உங்க கையில ஒப்படைச்சிருந்தா. பக்குவமா மாவோடு கூடி வந்து அது மாதிரி பிள்ளையை கொண்டு வந்து கொடுத்தா பச்சை பிள்ளைன்னு பார்த்தானா கம்சராஜன் ஆகாயத்துல வீசி உறவாளை ஏந்தி கொண்டுட்டான். அப்பா இப்படி 1 2 3 4 5 6 பிள்ளையை கொண்டாம் பாவி. கம்சன் 7வது கற்பத்தை எம்பெருமாள் நாராயணமூர்த்தி என்ன ஆயர்வாடி பட்டணத்தில் அந்த கோனுக்கு 2 தாரம் ரோகிணி அசோத ஆமா ரோகிணி வயித்துல கொண்டு அடைச்சிட்டார். சப்புனு அங்கு பிறந்தான் ஆண் பிள்ளை, அவன்தான் பலராமன். நல்ல பலராமே ஆமா 8வது பிள்ளையாக தேவையால் நிறுவையற்றில் யார் வந்து பிறக்க போறா? யாருனே மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமம் ராமன் என்று அவதாரம் எடுத்த எம்பெருமாள் 8வது அவதாரமாக 8வது பிள்ளையாக ஆமா தேவையால் திருவையற்றில் சரி. கிருஷ்ண பஞ்சத்து அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாக நடுச்சாம வேளையிலே எம்பெருமாள் நாராயணன் ஐயா நாராயணன் மாய கண்ணனாக வந்து அவதரித்தார். நாராயண அவடி பச்சை நீரோ நல்ல பவள நீரோ அவடி பால் வண்ண நல்ல நிறத்தோடு நிறத்தோடு ஐயா நெற்றியில நல்ல நாமத்தோடு நீலமேக நல்ல சொருபரனா துருபரணா எம்பெருமாள் நாராயணன் ஐயா நாராயணன் மாய கண்ணனாக வந்து அவதரித்தார். எம்பெருமான் நாராயண அவளி மாயக்கண்ணன் எம்பெருமாள் தேவையால் திருவையற்று 8வது பிள்ளையாக பிறந்த போது அசோதை அரண்மனையில் ஆதிவரா சக்தி அவள் பிள்ளையாதான் பிறந்தான். அவதரித்த வேளையில இங்கு பிறந்த பிள்ளை அது அங்கேயும் மாற்றப்பட அங்கு பிறந்த பிள்ளை தன்னை என்னையா இங்கு கொண்டு வைத்த போது பொழுது விடிந்ததையா கையேந்தி காத்திருக்காங்க கிழவியானவள் பிள்ளையை கொடுத்த போது யார் எடுத்து பார்க்கான இந்த துதுவாசர் கொடுத்த ஜாபம் இல்ல 8வது பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும் உன்னை திட்டமோட கருவறுப்பான்னு ஜாபம் கொடுத்தார. ஆனா பெண் பிள்ளை எல்லாம் பிறந்திருக்கு. இந்த பிள்ளையை விட்டுட்டோம்னா நாளை ஒரு காலத்துல இதனால இடைஞ்சல் வந்து சேருமேன்னு எல்லா பிள்ளையும் ஆகாயத்துல வீசி உறவாளை ஏந்தி கொண்ட பாவி இந்த பெண் பிள்ளைய காலை பிடிச்சு கரும்பாறையில் வாங்கி அடிக்கணும்னு நினைச்சான். சாதாரண பிள்ளையா பிறந்திருக்கா, பார்வதியிலா பெண்ணா பிறந்திருக்கா. இவன் கையை உருவி ஆகாயத்திலே சென்று வீரப்பல்லு விருஜடையுமா நின்று கொண்டு டே கம்சராஜா உன்னை வதைமுடிக்க நான் ஒருத்தி போதும் இருந்தாலே அண்ணன் மாயவன் கோபால கண்ணன் ஆயர்வாடியில் வளர்ந்து வாரான். 5வது வயதில் உன்னை திட்டமோடு கருவறுப்பான் போ அப்படின்னு சாபத்தை கொடுத்து அந்த சக்தியாக கன்னியாகுமரியிலே கன்னி பகவதியாக வந்தா பாரு. இதை அறிந்த உடனே கமதராஜனுக்கு படுத்தா உறக்கம் வரல, பாய் ஓட்டா வரமாட்டுக்கு பூதகி அனுப்பிச்சான். கண்ணனை வதமுடிச்சு வந்தனா உனக்கு நாடு நகரம் சொத்துல பாதி உனக்கு தாரமா. இந்த பூதகி பார்த்தா இந்த கம்சராஜா இன்னைக்கு நம்மளுக்கு கொல்லத்தான் போறான். இவன் கையால வாழ்வரோட கண்ணன் கையால வாழ்ந்தோம்னா நமக்கு வைகுண்ட பதவி கிடைக்குமே, சொர்க்கம் கிடைக்குமே அப்படின்னு பூதகி வலது கொங்கையில நல்ல பாலும் இடது கொங்கையில நஞ்சு பாலும் கலந்துக்கிட்டு வார. இந்த கண்ணனுக்கு தெரியாம இருக்குமா? நல்ல விரதத்தை கொடுக்கும் போது ஊனுருக்க உதரத்தை குடித்து பூதகிய மலை உல சாச்சிட்டார். சகட வண்டி ரூபம் கொண்டு சகடாசுரம் வந்தான். அந்த சகடாசுரனை வதைபிடித்தார் கோபாலக்கண்ணன். புயல் காட்டு ரூபத்தோடு துரணாவர்த்தன் என்று ஒரு அசுரம் வந்தான். அந்த அசுரனையும் வதைபிடித்தார் மாயவன் கோபாலக்கண்ணன்.
இப்படி வந்த அசுரர்களை எல்லாம் மாயவன் கோபால கண்ணன் வதை முடித்து ஆயர்வாடி பட்டணத்தில் அச்சுதனாகி எம்பெருமாள் மாயவன் கோபால கண்ணன் அப்படின்னாலு ஒரு மேனியுமா ஒரு மேனியுமா நலமோடு வளர்ந்து வாரா பொழுது ஒரு வண்ணமுமா ஐயா வண்ணமுமா புகழோடு வளர்ந்து வாரா அவரோ புகழோடு வளர்ந்து வாரா கோபால கண்ணன் வந்த அசுரர்களை எல்லாம் வதை முடித்து அவன் தரத்து பிள்ளைகள் இருக்காங்களே குண்டுராமன் கோதன்ராமன் வெங்கட்ராமன் தடிராமன் அண்ணன் பலராமன் இவங்க 5-6 பேர்களும் சேர்ந்து என்ன செய்வாங்க அந்த ஆயர்வாடி பட்டணத்திலே வாழ்ந்து வரக்கூடிய கோவிமார்கள் எல்லாம் அதிகாலையிலே எழுந்தரித்து கன்றுக்கு போக வீட்டுக்கு போக மீதம் இருக்கக்கூடிய பால்மோர் தயிர் வெண்ணெய்களை தான் அந்த காலத்துல கொண்டு போய் வியாபாரம் பார்த்தாங்க. கண்ணுக்குட்டி குடிச்சு மிச்சம் அதை கறந்து வீட்டுக்கு போக மிச்சம் இருந்தா தான் கொண்டு போய் வியாபாரம் பார்த்துருக்காங்க அந்த காலத்துக்கு. சரி, எங்க அண்ணன் தாளகாரன் வீட்டுல ஒரு பசுமாடு நீக்கி 1 லிட்டர் தான் கறக்கும். ஐயா அதுல 1 கிளாஸ் மிஞ்சினாலும் அதை கொண்டு போய் வித்துட்டு தான் மறுஜோலி வைப்பான். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. கன்றுக்கு போக வீட்டுக்கு போக மீதம் இருப்பதை வியாபாரம் பார்ப்பது பழக்கம். இந்த வீட்டுல வச்சிருப்பாங்களே பால் மோர் தயிர் வெண்ணெய், இந்த ஒவ்வொரு உரிக்கலைத்திலையும் ஒரு பொருளை வச்சுட்டு இந்த கோய்மார்கள் எல்லாம் வியாபாரத்துக்கு போவாங்க பாருங்க. அந்த நேரம் பார்க்க இந்த குண்டுராமன் கோதன்ராமன் வெங்கட்ராமன் தடிராமன் அண்ணன் பலராமனோடு மாயவன் கோபால கண்ணனும் சேர்ந்து ஒவ்வொரு வீடா சென்று பால் மோர் தயிர் வெண்ணெய்களை அப்படியே ருசி பார்க்க வராங்க. இப்படி 1 நாள் இல்ல 2 நாள் இல்ல பல நாளா பல வாரமா நடக்கும். அவன் பார்க்கார்கள் கோய்மார்கள் காலையில வச்சுட்டு போன பொருளை மாலை கருக்கல்ல வந்து பார்த்தா வச்ச கலசம் எல்லாம் அப்படி இருக்கு, உள்ள இருக்கக்கூடிய பொருளை காங்கலையா. இந்த பால்மோர் தயிர் வெண்ணெய் களவு செய்து யாரு நமக்கு தெரியணுமே அப்படின்னு 90 வயசு பாட்டியை கொண்டு காவலுக்கு வச்சிருக்காங்க. குமரி வச்சா நல்லா முங்க சாப்பிடும் படுத்து உறங்கிருமியா. ஒரு வயசுக்கு மேல போன ஆட்களுக்கு தான் உறக்க வராது. ஏன் வராது? கை கால் வேலை செய்யாது. அந்த காலத்துல நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? எவ்வளவு வேலை பார்த்தோம், எவ்வளவு விரவு சமந்தோம், எவ்வளவு காட்டுக்கு போய் எவ்வளவு கலவரிச்சோம், மண்ணு வெட்டணும், எவ்வளவு பிள்ளைகளை நாங்க பெத்தெடுத்து என்ன கெட்டி கொடுத்து